பிரைஸ் தி லார்ட். ஆத்ம நங்கூரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 18வது இன்சைட்ஸ். இதற்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்ம நங்கூரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஆத்ம நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழங்களையும் வெளிப்பாடுகளையும் சுமந்து வருகிற அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். இந்த பைபிள் இன்சைட்ஸ், இந்த காணொளி தொகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்ற தேவ பிள்ளைகளுக்கும் கூட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை சவுல் ராஜா ஒரு தெல்லு பூச்சை போல துரத்தி வருகிறதை பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிரித்து எத்தனித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சவுலுக்கு பயந்து தாவீது மாகோன் என்னும் வனாந்திரத்தில் ஒரு மலைக்கு பக்கத்திலே அவன் ஒளிந்து கொள்கிறான். சவுல் இதை கேள்விப்பட்டு அவனை துரத்தி வந்து கொண்டிருக்கிறான். மலைக்கு இந்த பக்கத்தில் சவுலும், மலைக்கு அந்த பக்கத்தில் தாவீதும் இருந்த சூழ்நிலையில் தாவீது நினைத்துக் கொள்கிறார், எப்படியும் இந்த சவுல் ராஜா தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி திகைத்து போய் நிற்கிறார். இவனுடைய கைகளிலே தான் அகப்பட்டு விடுவோம் என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிற அந்த நேரத்தில் தானே ஒரு செய்தி ஒன்று சவுல் ராஜாவுக்கு வருகிறது. பெலிஸ்தியர் நம் தேசத்தில் யுத்தத்திற்கு வந்துவிட்டார்கள், உடனடியாக புறப்பட்டு வாரும் என்று சொல்லி சவுல் ராஜாவுக்கு வந்த அந்த செய்தி நிமித்தம் அவன் தன் தேசத்திற்குள் கடந்து போகிறான். அவ்வளவுதான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது அற்புதமாக காப்பாற்றப்படுகிறார். அப்பொழுதுதான் தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அந்த ஸ்தலத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிடுகிறார். சேலா அம்மாலிகோத் என்றால் நமக்கு முன்பதாக நிற்கும் கண்மலை, நமக்கு முன்பாக நின்று நம்மை பாதுகாக்கும் கண்மலை என்று அர்த்தம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்களின் உச்சத்தில் நாம் நிற்கும் பொழுது நம்மை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லையே, நம்மளை பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஏங்கி நிற்கிற சூழ்நிலையில் தான் உங்களை என்னை பாதுகாப்பதற்காக ஒரு ஜீவனுள்ள ஞான கண்மலை உண்டு. நமக்காக கல்வாரியிலே அடிகள் பட்டு பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவானவர். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவாகிய அந்த ஞான கண்மலையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய சேலா அம்மாலிகோத்தாயிருந்து நம்மை பாதுகாக்கும் கண்மலையாயிருந்து நம்மை சத்துருவின் கைகளுக்கும் துஷ்ட மனுஷரின் கைகளுக்கும் மனுஷீக கிரியைகளுக்கும் சத்துருவின் வல்லமைகளுக்கும் அவர் பாதுகாத்து பராமரிப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். எப்பொழுதே தேவனுடைய கரங்களில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் இந்த தேசத்திலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைத்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.